வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் பிரைன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா, தட் இஸ் டிராஃபிக் லைட் கண்ட்ரோலர். ஓகே, ஸோ டிராஃபிக் லைட் கான்செப்ட் வந்து நம்ம டெய்லி நம்மளோட டெய்லி லைஃப்பில் க்ராஸ் பண்ணுற ஒரு டிராஃபிக் லைட் கண்ட்ரோலர் இஷ்யூஸ் வந்து. ஓகே, ஸோ வி நீட் டு ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே, ஸோ டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது இட்ஸ் ப்ரொடக்டிவ் ஒன் ஃபார் ஆர் சேஃப்டி. ஓகே, ஸோ வந்து இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து அந்த லைட்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக 8051 கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகே, அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ வந்து 8051 கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எப்போவுமே இன்டர்ஃபேஸிங் கான்செப்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் வேர்டு வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ எப்போவுமே கண்ட்ரோல் வேர்டுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற கிட்டில் கண்ட்ரோல் வேர்டுக்குள்ள அட்ரஸ் வந்து என்னது FF23. ஓகே, ஸோ கிடைச்சி டேட்டா FF23 இனிஷியலைஸ் பண்ணிடுவீங்க. கிடைச்சது வந்து என்ன பண்ண ஆக்டிவேட் DPTR மூவ் பண்ணிடுவீங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இன்புட் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஓகே, இன்புட் கொடுத்துட்டு உங்களோட போர்ட் அட்ரஸ் இனிஷியலைஸ் பண்ணுங்கள். எந்த போர்ட்டில் நீங்கள் அந்த இன்புட்டை கொடுக்க போகிறீங்கன்னு. அப்புறம் அது வந்து ஆக்டிவேட்லேருந்து DPTR மூவ் பண்ணிடுங்க. அகெயின் நீங்கள் வந்து இதில் வந்து இப்போது நான் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து 3 போர்ட்டையுமே நான் வந்து அவுட்புட் போர்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ FF20, FF21, FF22, ஸோ 3மே வந்து நான் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் போட்டால் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எதனால் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், ஸோ என்னோடய டிராஃபிக் லைட் கண்ட்ரோலர். ஓகே, ஸோ இதில் வந்து பாருங்கள் 4 டைரக்ஷன்ஸ் இருக்குது. தட் இஸ் நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஓகே, ஸோ நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு 4 டைரக்ஷன்ஸ். வி ஆல் நோ தட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் வந்து நான் தான் என்னோட போர்ட் இன்புட் வந்து என்ன கொடுக்கணுங்கிறது நான் தான் இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு வந்து போர்ட் ஏல வந்து நான் இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா அது நான் தான் இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வெஹிக்கிள் வந்து எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், என்னோட போர்ட்ஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து வெஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ அதுக்குள்ளே போர்ட்ஸ் என்னெல்லாம் பாருங்கள், D1, D2, D3, D4, D5 அண்ட் BL4 அண்ட் BL3. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா என்னோட வெஸ்ட்டுக்குள்ளே லைட்ஸ். ஓகே, தட் இஸ் வெஸ்டர்ன் ஏரியாக்குள்ளே லைட்ஸ். ஓகே, இப்போ வந்து நீங்கள் நார்த் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நார்த்துக்குள்ளே சைட்ஸ் என்னதெல்லாம் பாருங்கள், D16, D17, D18, D19, D20 அண்ட் BL5 அண்ட் BL6. ஸோ இது எல்லாமே என்னோட நார்த்துக்குள்ளே லைட்ஸ். ஓகே, இப்போ ஈஸ்ட்டுக்குள்ளே லைட்ஸ் நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, தட் இஸ் D11, D12, D13, D14, D15 அண்ட் BL7 அண்ட் BL8. ஸோ இதெல்லாமே என்னோட ஈஸ்ட்டுக்குள்ளது. ஓகே, என்னோட சவுத்துக்குள்ளது பாருங்கள், தட் இஸ் BL1, BL2, D6, D7, D8, D9, D10. ஸோ இது வந்து என்னோட கீஸ். ஸோ இதில் வந்து இப்போ இது என்னெல்லாம் அப்படின்னா, பை கலர் இண்டிகேஷன் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் இந்த ரெட் எல்லாமே என்னது என்னோட ரெட் லைட் இண்டிகேஷன். ஸோ 4 டைரக்ஷன்ஸ்க்கும் நான் 4 ரெட் லைட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் எல்லோ லைட்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ க்ரீன் மட்டும் நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 3 க்ரீன்ஸ் கொடுத்துருக்கேன் என்னோட ஒவ்வொரு டைரக்ஷன்ஸ்க்கும். ஓகே, ஸோ வந்து இது வந்து என்ன அப்படின்னா, தட் இஸ் 3 க்ரீன்ஸ் வந்து எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, தட் இஸ் லெஃப்ட் க்ரீன், சென்டர் க்ரீன், ரைட் க்ரீன். ஓகே, ஸோ திஸ் D3 இஸ் மை லெஃப்ட் க்ரீன். இஃப் அ பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் இன் திஸ் சைட். ஓகே, ஸோ இப்போ என்னோட பர்சன் ஒருத்தவங்க வந்து இப்போ இந்த சைட் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னோட பர்சனோட லெஃப்ட் சைட், இது வந்து என்னது ரைட் சைட். ஓகே, ஸோ அப்போ இது என்னது என்னோட பர்சனுக்கு இது வந்து லெஃப்ட் க்ரீன், சென்டர் க்ரீன், ரைட் க்ரீன். ஸோ நீ இப்படி எடுத்துருக்கேன். ஓகே, சென்டரில் இந்த பர்சனை நீங்கள் ட்ரா பண்ணால் உங்களுக்கு நல்லா தெரியும். திஸ் இஸ் பர்சன்ஸ் லெஃப்ட் சைட், திஸ் இஸ் பர்சன்ஸ் ரைட் சைட். ஓகே, இது வந்து எதுக்கு வெஸ்ட்டுக்கு. இப்போ இதே நீங்கள் நார்த்துக்கு எடுக்கீங்க அப்படின்னா என்னெல்லாம் வரும் அப்படின்னா, that is north side வந்து D18. okay, so D18, D19, D20. இது வந்து என்னது north left, north center and north right. okay, so this is my left, center and right, north side. eastern side பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், that is D13, D14 and D15. okay, so D13, D14 and D15. so person is standing this side. okay, this is left, center, right. okay, and finally this is my south side. okay, so south side la வந்து left வந்து என்ன அப்படின்னா, this is D8. okay, it is left, center, right. ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன்ஸில் நான் 4 பர்சன் நீங்கள் நிற்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க.
பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஏதாவது ஒரு 2 டைரெக்ஷன் எடுத்துக்கோங்க. எய்தர் a vehicle moving from west to east or a vehicle moving from west to north, okay, or a vehicle moving from north to east, or a vehicle moving from south to west, or west to south, or south to east, or east to south. Okay, so east to north, south to north, east to west. ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய டைரெக்ஷன்ஸ் நீங்களே அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு 2 டைரெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. எந்த சைட்லேருந்து என்னோடய வெஹிக்கிள் போகணுன்னு. ஸோ இப்போ எனக்கு நார்த் சைட்லேருந்து வெஹிக்கிள் வருது. ஓகே, ஸோ இப்போ பர்சன் இஸ் கம்மிங் ஃப்ரம் திஸ் சைட். ஓகே, நார்த்துலேருந்து சவுத்துக்கு வெஹிக்கிள் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நார்த்லேருந்து சவுத்துக்கு வெஹிக்கிள் வரணும் அப்படின்னா ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணி தான் இங்கே வரணும். ஓகே, ஸோ சென்டர் பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணக்கூடாது, அப்போ சவுத்துலேருந்து நார்த்துக்கு எந்த வெஹிக்கிளும் போகக்கூடாது. சரியா? அதே மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு எந்த வெஹிக்கிளும் வரக்கூடாது. அதே மாதிரி வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு எந்த வெஹிக்கிளும் கிளாஷ் ஆகக்கூடாது. பிகாஸ் அ பர்சன் இஸ் கம்மிங் ஃப்ரம் நார்த். ஓகே, ஸோ அதை மாதிரி நீங்கள் மைண்டில் ஒரு இமேஜினேஷன் வச்சுட்டு உங்களோட போர்ட்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், போர்ட் ஏல வந்து எதெல்லாம் எந்த 8 பிட்ஸ்லாம் வரும் அப்படின்னா தட் இஸ் D1 to D8. ஓகே, ஸோ எல்லா போர்ட்ஸுமே உங்களுக்கு 8 பிட்ஸ் தான் இருக்கும். ஸோ போர்ட் 1ல் வந்து உங்களுக்கு எதெல்லாம் வருதுன்னு பாருங்கள், D1 to D8. ஓகே, ஸோ போர்ட் B பாருங்கள் D9 to D16. ஓகே, போர்ட் C பாருங்கள் D17 to D20 + 4 பெடஸ்ட்ரியன்ஸ். ஓகே, ஸோ இந்த BL1 BL2லாம் சொன்னேன் இல்லையா? ஓகே, ஸோ இந்த BL1, இந்த BL2 and this BL3, BL4, BL5, BL6, finally BL7 and BL8. இது வந்து எனக்கு வந்து பெடஸ்ட்ரியன்ஸ், தட் இஸ் பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து போகலாம் அப்படின்னா பெடஸ்ட்ரியன்னா யாரு, தட் இஸ் வாக்கிங் ஏரியா. ஓகே, இப்போ வந்து எனக்கு இந்த பெடஸ்ட்ரியன்ஸ் மட்டும்தான் போகிறாங்க, வேறு எந்த வெஹிக்கிள்ஸுமே எனக்கு வரக்கூடாது அப்படின்னாலும் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதலாம். சரியா? இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து இப்போ மித்த கண்டிஷன்ஸ் எல்லாம் எழுதுறீங்க இல்லையா, மித்த லைட் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அதர் டைரெக்ஷன்ஸில் டைரெக்ஷன்ஸ் போடுறதுக்கு 1 போட்டிங்கன்னா ஆன். சரியா? நீங்கள் இப்போ 1 இந்த D1 1ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த லைட் வந்து எரியும். ஓகே, D2 1ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த லைட் வந்து ஆன் ஆகும். D3 1 இந்த லைட் ஆன் ஆகும். D4 1னா இந்த லைட் ஆன் ஆகும். D5 1 இந்த லைட் ஆன் ஆகும். ஓகே, நீங்கள் 0 கொடுத்தீங்கன்னா இந்த லைட்ஸ் வந்து ஆஃப் ஆகும். ஓகே, இது வந்து நம்ம வந்து இந்த D2 D1 to D20க்கு மட்டும்தான் இந்த கேஸ் வந்து பாசிபிள். ஓகே, தட் இஸ் D1 to D20க்கு மட்டும்தான் இந்த கேஸ் வந்து பாசிபிள். இப்போ நீங்கள் வந்து இந்த BL1 BL2 ஆன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த BL1 and BL2க்கு வந்து என்ன கொடுக்கணும், 0 கொடுத்தீங்கன்னா தான் ஆன். ஓகே, 1 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த BL1 and BL2 ஆஃப் ஆகிடும். ஓகே, இது ரெண்டுக்கும் என்ன கண்டிஷன் அப்படின்னா தட் இஸ் அ ரிவர்ஸ் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ப்ரோக்ராம் வந்து நான் எழுதியிருக்கேன். ஓகே, தட் இஸ் நான் ஒன்லி பெடஸ்ட்ரியனுக்கு ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கேன், சவுத்து டு நார்த் டு சவுத்துக்கு ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற லைட்ஸ் வந்து ஆன் பண்ணியிருக்கேன், கன்வீனியண்ட்டாக இருக்கிற லைட்ஸ் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இதே மாதிரி வேறு டைரெக்ஷன்ஸ் இதில் எடுத்துக்கோங்க. ஓகே, வேறு டைரெக்ஷன்ஸ் எடுத்து நீங்கள் இந்த போர்ட் அட்ரஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் எந்த டைரெக்ஷனுக்கு வரணுங்கிறத பார்த்து இப்போ உங்களுக்கு எந்த லைட்ஸ் ஆன் ஆகணுமோ அந்த இடத்துல 1 கொடுத்துக்கோங்க, எந்த லைட்ஸ் ஆஃப் ஆகணுமோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் 0ன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு நீங்கள் இதுக்கு வந்து எப்படி போர்ட் ஏக்கு வந்து அட்ரஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க கண்டிஷன் எல்லாமே வந்து என்னோட பெடஸ்ட்ரியன்ஸ்குள்ள கண்டிஷன். ஓகே, ஃபஸ்ட்டு கேஸில் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா என்னோட பெடஸ்ட்ரியன்ஸ் ஃபுல்லாக ஒன்லி பெடஸ்ட்ரியன்ஸ் மட்டும் தான் போவாங்க. ஓகே, ஒன்லி பெடஸ்ட்ரியன் மட்டும் தான் போவாங்க, வேறு எந்த கண்டிஷன்ஸும் இதில் சாட்டிஸ்ஃபை எனக்கு ஆகாது. ஸோ மித்த எல்இடிஸ் எல்லாமே எனக்கு ஆஃப் ஆயிரும், ஒன்லி பெடஸ்ட்ரியன்ஸ் மட்டும் தான் என்னவாங்க மூவிங்கில் இருப்பாங்க. ஸோ அந்த லைட்ஸ் மட்டும் தான் ஆன் ஆகும். தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ அதுக்கு எனக்குள்ள போர்ட்டுக்குள்ள அட்ரஸ் என்னென்னு பாருங்கள். நான் என்ன சொன்னேன், பெடஸ்ட்ரியன் எனக்கு ஆன் பண்ணணும் அப்படின்னா எல்லா பெடஸ்ட்ரியன்ஸும் 0 இருக்கணும். ஓகே, ஸோ பெடஸ்ட்ரியன் எதில் வருதுன்னு பாருங்கள், போர்ட் சியில் தான் வராங்க. ஓகே, இட்ஸ் BL1 BL2 BL3 BL4 BL5 BL6 BL7 BL8. ஸோ BL1 and BL2 வந்து எனக்கு என்ன பெடஸ்ட்ரியன், சவுத் ஏரியா பெடஸ்ட்ரியன். BL3 and BL4 வெஸ்ட் ஏரியா பெடஸ்ட்ரியன். BL5 and BL6 நார்த் ஏரியா பெடஸ்ட்ரியன். BL7 and BL8 ஈஸ்டர்ன் பெடஸ்ட்ரியன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன், பெடஸ்ட்ரியன் மட்டும் தான் போகணும்னு கண்டிஷன் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே எனக்கு 0 கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும், என்னோட பெடஸ்ட்ரியன் லைட்ஸ் மட்டும் ஆன் ஆகும்.
ஸோ அது மட்டும் ஆன் ஆகணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும், மித்த லைட்ஸும் என்ன பண்ணணும், ஆஃப் பண்ணணும். ஸோ எல்லாமே நான் 0 0 கொடுத்துட்டேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து எனக்கு பெடஸ்ட்ரியன் மட்டும் தான் அவுட்புட் வரும். சரியா, அந்த லைட் மட்டும் தான் எரியும், வேறு எதுவுமே எரியாது. நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா சவுத் டு நார்த், நார்த் டு சவுத் கொடுத்துருக்கேன். ஸோ இது என்னோடய ஃபேவரட், என்னோட மைண்ட் செட்டுக்கு பதிலாக நான் ஒரு ஐடியாவில் நான் இந்த கண்டிஷன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கண்டிஷன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த கண்டிஷன் கொடுக்கும்போது என்னோட பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து நார்த் பெடஸ்ட்ரியனும் சவுத் பெடஸ்ட்ரியன் மட்டும் ஆன் பண்ண போகிறேன், வேறு பெடஸ்ட்ரியன்ஸ் ஆன் பண்ணலை. ஸோ 1 1 கொடுத்தா இந்த 2 பெடஸ்ட்ரியனும் ஆஃப் கண்டிஷனில் இருப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம போர்ட் ஏக்கு இப்போ வந்து அட்ரஸ் எப்படி எழுதணும்னு தெரியணும்ல. ஸோ நார்மலாகவே எல்லாத்துக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான், என்னது 8421. ஸோ மட்டும் 8 பிட்ஸ் தானே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 4 பிட்ஸ் 8421 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, அடுத்த 4 பிட்ஸை 8421 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 8421 8421 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் 1 இருக்கோ அது என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு எழுதிங்க. அடுத்த பிட்டுக்கும் அதே மாதிரி இந்த 4 பிட்டுக்குள்ளே வேல்யூவை ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் பாருங்கள் 81 நான் போட்டிருக்கேன். 8ல் 1 இருக்குது, 8. ஓகே, 1 வந்து 8க்குனே இருக்குது. ஸோ 8. ஸோ இந்த 1 81. ஓகே, ஸோ இதில் பாருங்கள் 07, இது எல்லாமே 0 தானே இருக்குது. ஸோ 4 பிட் 0 0. ஸோ 4 + 2 6, 6 + 1 7, 07. ஓகே, ஸோ AE 8 + 2. ஓகே, 8421. ஸோ 8 + 2 10 A. ஓகே, 8 + 4 12, 12 + 2 14 E. ஸோ இதை மாதிரி உங்களோட போர்ட் அட்ரஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, இதை தான் நம்ம இப்போ ப்ரோக்ராமில் இன்புட்டாக கொடுக்க போகிறோம். இங்கே என்ன வேல்யூ கண்டுபிடிக்கமோ அதை தான் என்ன பண்ண போகிறோம், ப்ரோக்ராமில் இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் என்னோட கான்செப்ட். ஓகே, ஸோ நீங்கள் இதை வந்து நான் கொடுத்துருக்க வேல்யூவே நீங்கள் கொடுக்கணும்னு தேவையில்லை. நிறைய டைரெக்ஷன்ஸ் இதில் நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அஸ்யூம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த டைரெக்ஷன்ஸ்லேருந்து எந்த டைரெக்ஷன் வெஹிக்கிள் போடணுமோ அதை இதில் சேஞ்ச் பண்ணி உங்களோட அவுட்புட் வந்து கரஸ்பாண்டிங் அவுட்புட் வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம். ஓகே, தட் இஸ் இன்டர்ஃபேஸிங். டிராஃபிக் லைட் கண்ட்ரோலர் விட இன்டர்ஃபேஸிங். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஒன்லி பெடஸ்ட்ரியனுக்கு தான் என்னோட ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போவுமே ஆரிஜின் செட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ செட் ஆரிஜின் ஆஸ் 8100. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, என்னோட கண்ட்ரோல் வேர்ட் வந்து இதுக்கு 80. ஓகே, ஸோ லோட் த கண்ட்ரோல் வேர்ட் ஆஸ் 80. ஓகே, ஸோ லோட் இது என்னது, என்னோட கண்ட்ரோல் வேர்ட் ரெஜிஸ்டருக்குள்ள போர்ட் அட்ரஸ். ஸோ லோ கண்ட்ரோல் வேர்ட் போர்ட் அட்ரஸ் அஸ் FF23. ஓகே, ஸோ என்ன பண்ண, அக்யூமுலேட்டர்லேருந்து DPTRக்கு அதை மூவ் பண்ணணும். ஓகே, ஸோ மூவ் டேட்டா ஃப்ரம் அக்யூமுலேட்டர் டு DPTR. ஓகே, ஸோ இதோட என்னது, என்னோட ப்ரோக்ராம் வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து என்னோட போர்ட் ஏ, போர்ட் பி, போர்ட் சி 3 போர்ட்டுமே யூஸ் பண்ணியிருக்கனால என்னோட போர்ட் ஏக்குள்ள அட்ரஸ் வந்து என்னது FF20. ஓகே, போர்ட் பிக்குள்ள அட்ரஸ் என்னது FF21, போர்ட் சிக்குள்ள அட்ரஸ் என்னது FF22. ஓகே, ஸோ போர்ட் ஏல வந்து நான் கொடுக்க போகிற இன்புட்டை வந்து ஃபஸ்ட்டு லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் போர்ட் ஏன்னு அதை இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது வந்து அக்யூமுலேட்டரில் இருந்து டேட்டா பாயிண்டருக்கு மூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்த திரும்ப என்ன பண்ணுங்க, உங்களோட போர்ட் பிக்குள்ளே இன்புட் என்னென்னு லோட் பண்ணிடுங்க. லோட் பண்ணிவிட்டு போர்ட் பிக்குள்ள அட்ரஸ் இனிஷியலைஸ் பண்ணிடுங்க. அக்யூமுலேட்டர்லேருந்து டேட்டா பாயிண்டருக்கு மூவ் பண்ணிடுங்க அந்த டேட்டாவை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், போர்ட் சிக்கு நீங்கள் கொடுக்க போகிற இன்புட் என்னங்கிறத இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. போர்ட் சியில் வந்து அட்ரஸ் என்ன கொடுக்கீங்களோ அதை இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட போர்ட் சியில் இருக்கிற டேட்டா வந்து அக்யூமுலேட்டர்லேருந்து DPTRக்கு மூவ் பண்ணிடுங்க. ப்ரோக்ராமை நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு டிலே கொடுத்து டிலே ப்ரோக்ராம் எழுதிக்கோங்க. இல்லை நான் வந்து இதிலே வேறு இன்புட்ஸ் கொடுத்துக்குவேன் அப்படின்னா நீங்கள் இதிலே சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். ஓகே, டிலே கொடுக்காம நீங்கள் ஒவ்வொரு டைமும் இதிலே போய் கொடுத்து நிறைய கண்டிஷன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒன்லி பெடஸ்ட்ரியனுக்கு இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஒன்லி பெடஸ்ட்ரியன் ஆன். ஓகே, ஒன்லி பெடஸ்ட்ரியன் ஆன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்னோட போர்ட் அட்ரஸ் வந்து என்னது, A வந்து 0. ஓகே, நான் வந்து ஒன்லி பெடஸ்ட்ரியன் ஆனுக்கு என்னோட போர்ட் இன்புட் வந்து என்னது 00. ஸோ அதை தான் இதில் லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ மூவ் டேட்டா டு அக்யூமுலேட்டரில் அதை மூவ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன், என்னோட போர்ட் ஏக்கு வந்து இனிஷியலைஸ் பண்ணணும்ல, இனிஷியலைஸ் பண்ணால் தான் அதில் போய் அது விழும். ஸோ வந்து ஐம் கோயிங் டு லோட் அ 16-bit போர்ட் அட்ரஸ். as FF20. நெக்ஸ்ட் என்ன பண்ண, அக்யூமுலேட்டரில் இருக்கிறத DPTRக்கு மூவ் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகே, ஸோ மூவ் data from
accumulator to dptr. சரி, ஸோ இது வந்து என்னோட ஃபஸ்ட் கேஸ் முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்னோட போர்ட் பிக்குள்ள நான் அட்ரஸ் கொடுக்கணும், இன்புட் கொடுக்கணும்ல. ஸோ என்னோட ஒன்லி பெடஸ்ட்ரியனுக்கு என்னோட போர்ட் பி இன்புட் வந்து என்னது 00. ஓகே, ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ மூவ் டேட்டா டு அக்குமுலேட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்மளோட போர்ட் பிக்குள்ள அட்ரஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும்ல. ஸோ லோட் 16-bit boot address as ff21. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டேட்டா வந்து அக்குமுலேட்டர்லேருந்து டிபிடிஆருக்கு மூவ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ மூவ் டேட்டா ஃப்ரம் அக்குமுலேட்டர் டு டிபிடிஆர். சரியா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்மளோட போர்ட் சிக்குள்ளே இன்புட் கொடுக்கணும்ல. ஸோ அது என்னது 00 தான். ஸோ போர்ட் சிக்கு வந்து இன்புட் கொடுத்துக்கோங்க. ஸோ மூவ் டேட்டா டு அக்குமுலேட்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், போர்ட் சியை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும்ல, அதுக்குள்ள அட்ரஸ் என்னது ff22. ஸோ லோட் 16-bit port address as ff22. அடுத்து என்ன பண்ணணும், அக்குமுலேட்டர் வந்து டிபிடிஆருக்கு டேட்டாவை மூவ் பண்ணணும். ஸோ மூவ் டேட்டா ஃப்ரம் அக்குமுலேட்டர் டு டிபிடிஆர். ப்ரோக்ராம் இதோட டெர்மினேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷார்ட் ஜம்ப் டு halt end of program. ஓகே, ஸோ இது என்னது என்னோட ஒன்லி பெடஸ்ட்ரியனுக்கு இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எழுதிருக்கேன், இதுக்கு அவுட்புட் என்ன வருதுங்கிறத நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து வேறு ஏதாவது இன்புட்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இதில் வந்து 81 இன்புட் அடுத்த கண்டிஷன் செக் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணும், ஜஸ்ட் இதில் வந்து 81 இதில் இன்புட் சேஞ்ச் பண்ணாலே போதும். மூவ் a,#81. அடுத்ததில் என்னது 07 இருக்குது, ஸோ அதை வந்து இதில் 07ன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த என்ன இருக்குது ஏஇன்னு இருக்குது, ஸோ அதை வந்து இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். இன்புட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். சேஞ்ச் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அவுட்புட் வந்து என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நான் 2 கண்டிஷனுக்கு அவுட்புட் உங்களுக்கு செக் பண்ணியிருப்பேன். ஸோ அது என்னங்கிறத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாமே. கிட்டில் என்ன அவுட்புட் வருதுங்கிறத ஒன்லி பெடஸ்ட்ரியன் தான் வருதாங்கிறத நம்ம வந்து செக் பண்ணியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எதோட ஒர்க்கிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிராஃபிக் லைட் கண்ட்ரோலோட ஒர்க்கிங் பார்க்க போகிறோம். ஸோ டிராஃபிக் லைட் கண்ட்ரோலுக்கு வந்து 8051 கிட்டும் டிஎல்சி கிட்டையும் நான் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், ஸோ 4 டைரெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த டைரெக்ஷன் வந்து என்னோடய நார்த் டைரெக்ஷன், இது வந்து என்னோடய சவுத், இது வந்து என்னோடய ஈஸ்ட், இது வந்து என்னோடய வெஸ்ட். இதில் வந்து எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுத போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து பர்டிகுலராக எந்த பக்கத்துலேருந்து வெஹிக்கிள் வரணுங்கிறத நான் நினைக்கிறேனோ அந்த பின்ஸை மட்டும் நான் வந்து ஆன் பண்ண போகிறேன். அண்ட் எனக்கு எந்த பின்ஸ் வந்து தேவையில்லையோ, ஓகே, இப்போ வந்து எனக்கு இதில் உள்ள க்ரீன் வேண்டாம் அப்படின்னா இதை வந்து நான் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஆன் ஆஃப் பண்ணி நானே வந்து ஒரு போர்ட் அட்ரஸ் வந்து ஃப்ரேம் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த இதில் இருக்குது இல்லையா, ஸோ இந்த BL1, BL2, BL3, BL4, BL5, BL6, BL7, BL8 இது எல்லாமே என்னோட பெடஸ்ட்ரியனுக்காண்டி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ பெடஸ்ட்ரியன் மீன்ஸ் இட்ஸ் அ வாக்கிங் ஏரியா. ஸோ இது எல்லாமே வந்து என்னோடய வெஹிக்கிள் இண்டிகேஷன்ஸ். ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னோடய போர்ட் அட்ரஸ் வந்து ஜஸ்ட் ஒன்லி பெடஸ்ட்ரியன் மட்டும் போகிறதுக்காண்டி நான் போர்ட் அட்ரஸ் டிசைன் பண்ண போகிறேன். ஓகே, தட் இஸ் நான் போர்ட் அட்ரஸ் வந்து அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். போர்ட் ஏ, போர்ட் பி, போர்ட் சி 3 போர்ட்ஸுமே வந்து யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிவிட்டு அந்த 3 போர்ட்ஸ்லையும் நான் வந்து எனக்குன்னு ஒரு டேட்டா வந்து கொடுக்க போகிறேன். நான் இப்போ வந்து ஃபஸ்ட் என்ன இன்புட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, எனக்கு பெடஸ்ட்ரியன் மட்டும் தான் போகணும். ஓகே, ஸோ இப்போ நான் அதுக்கான ப்ரோக்ராம் வந்து இப்போ நான் டைப் பண்ண போகிறேன். நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். தட் இஸ் ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து 8100. ஓகே, கொடுத்துட்டு என்னோடய ப்ரோக்ராம் வந்து நான் டைப் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் வேர்ட் வந்து நான் FF23 செட் பண்ண போகிறேன். FF23 கண்ட்ரோல் வேர்ட் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இன்புட் அட்ரஸ் வந்து இனிஷியலைசேஷன் பண்ண போகிறேன்.
ஸோ இப்போ என்னோடய ப்ரோக்ராம் வந்து நான் ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ முடிச்சுட்டு ஜஸ்ட் இன்க்ரிமெண்ட் கொடுத்து ரீசெட் பண்ண போகிறேன். நான் இப்போ வந்து என்னோடய ப்ரோக்ராம் வந்து எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் என்னோடய பெடஸ்ட்ரியன்ஸ் மட்டும் தான் வாக் ஆகணும், அதை மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, இப்போ என்னோடய ப்ரோக்ராம் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர், தட் இஸ் எக்ஸிக்யூட் ஃப்ரம் ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் நான் என்ன கொடுத்தேன் 8100. ஓகே, 8100 கொடுத்துட்டு இப்போ நான் வந்து என்னோடய டிஎல்சி கிட்டில் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுத்து எக்ஸிக்யூட் ஆகும்போது பார்த்தேன் அப்படின்னா எனக்கு பெடஸ்ட்ரியன்ஸ் மட்டும் போவாங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இது என்னோடய டிஎல்சி கிட்டு. ஓகே, ஸோ என்னோடய டிஎல்சி கிட்டில் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு பிகினிங்லே இது வந்து என்னோடய பெடஸ்ட்ரியன்ஸ் வாக் ஏரியா. ஓகே, நான் வந்து இப்போ என்ன சொன்னேன், பெடஸ்ட்ரியன்ஸ் மட்டும் தான் போக போகிறாங்க, வேறு எந்த வெஹிக்கிள்ஸுமே இதில் மூவ் ஆகலைன்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதே மாதிரி என்னோடய பெடஸ்ட்ரியன்ஸ் மட்டும்தான் போகிறாங்க. ஓகே, அதுக்குள்ளே எல்இடிஸ் மட்டும் தான் க்ளோ ஆகுது, மீதி எல்இடிஸ் எல்லாமே ஆஃபில் இருக்குது. ஓகே, ஸோ இது மாதிரி வேரியஸ் இன்புட்ஸ் கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட அவுட்புட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வேறு ஒரு இன்புட் வந்து கொடுத்து அவுட்புட் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். தட் இஸ் சம் வெஹிக்கிள்ஸ் வந்து மூவ் ஆகிற மாதிரி. ஓகே, ஸோ எதில் போய் அவுட்புட் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ப்ரோக்ராமில் வந்து ஜஸ்ட்டு 3 அவுட்புட் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதில் வந்து நான் போர்ட் ஏக்குள்ள அட்ரஸ் மாற்றுறேன். ஓகே, 01 நான் இன்புட் கொடுத்துருக்கேன். போர்ட் பி மாற்றிட்டு இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து ஃபைனலாக போர்ட் சிக்குள்ள வேல்யூ வந்து மாற்ற போகிறேன். ஓகே, ப்ரோக்ராம் ஃபுல்லாக டைப் பண்ணியாச்சு, எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு போர்ட் அட்ரஸ் வந்து டேபிள் காமிச்சேன் இல்லையா, நான் கால்குலேஷன் சொல்லும்போது அந்த டேபிளில் வந்து நம்ம எதெல்லாம் 1 கொடுத்தோமோ அதெல்லாம் ஆன் கண்டிஷனில் இருக்கும், எதெல்லாம் ஆஃப் கொடுத்தோமோ அதெல்லாம் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நான் பாருங்கள் எனக்குள்ள நார்த்து. ஓகே, ஸோ நார்த் சைட்லேருந்து வெஹிக்கிள் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் இண்டிகேஷன் போட்டிருக்கேன், அதாவது நார்த் சைடுக்கு எந்த வெஹிக்கிளும் வரக்கூடாது. ஓகே, அது மாதிரி பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து எல்லா பக்கத்தில் இருந்து போய்க்கலான்னு சொல்லி நான் அவுட்புட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, அது மாதிரி இந்த இடத்துல எனக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, வெஸ்ட்டு சைடும் எனக்கு வந்து வெஹிக்கிள் எதுவும் வரக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ வெஹிக்கிள்ஸ் வந்து இப்போது இங்கேருந்து இங்கே போகக்கூடாது, பட் இங்கேருந்து இந்த சைடு வந்துக்கலாம். ஓகே, ஸோ நார்த்லேருந்து சவுத்துக்கு வரலாம், நார்த்லேருந்து ஈஸ்ட்டுக்கு போகலாம். ஓகே, பட் என்ன பண்ணக்கூடாது, வெஸ்ட்டுக்கும் போகலாம், பட் என்ன பண்ணக்கூடாது, இந்த சைடில் வேறு வெஹிக்கிள்ஸ் எதுவும் வரக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வேரியஸ் கண்ட்ரோல் வேர்ட்ஸில் போய் போர்ட்ஸில் போய் உங்களுக்கு வேரியஸ் இன்புட்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து அவுட்புட் எடுத்து செக் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.